ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே எடுத்த வீடியோ தான். தேங்காய் பால் சாப்பாடு செய்கிறேன். அது மெஷர்மெண்ட்டோட போட்டிருக்கேன் பாருங்கள். 2 கிலோ அரிசிக்கு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. 2 பட்டை கிராம் 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதுக்கு மெயின் வெந்தயம், மெத்தி. அதுதான் வெந்தயம். நம்ம சென்னையில் தான் தேங்காய் பால் சோறு சொல்லுவோம். எங்கள் ஊர்லலாம் மெத்தி சோறு சொல்லுவோம். மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்து வச்சுருக்கேன். அதை அரிஞ்சு போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிட்டு இது அளவு சட்டி. இது சட்டி ஃபுல்லாக அரிசி இருந்துச்சு. 2 கிலோ அரிசி. இதுக்கு ஒரு சட்டிக்கு 2 சட்டி பால் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய தேங்காய் பால் 2 தேங்காய் உடச்சி பால் எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன் பெரிய டீஸ்பூன் போட்டு வதக்கிக்கோங்க. இதுக்கு மெயின் கருவேப்பிலை ஸ்மெல்லு தான். கருவேப்பிலை நல்லா பொருவி போட்டுக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்கிடுங்க. வதக்கின பிறகு நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை 2 சட்டி ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஒரு சட்டி அரிசிக்கு 2 சட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், ஊற்றிடுங்க. தேங்காய் பால் ஊற்றி நல்லா நம்ம நெய் சோறுக்கு தண்ணி கொதிக்கணும். இது தேங்காய் பால் கொதிக்கக்கூடாது, திரி ஆகிடும். கொஞ்சம் நுரக்கட்டி வந்தோடனே நம்ம ஊற வச்ச அரிசியை எடுத்து போட்டுருங்க. நாங்கள் வீட்டு பொன்னி அரிசி தான் போட்டிருக்கோம். சீரக சாம்பாவில் பச்சை அரிசி போட்டால் இன்னும் மனமும் சுவையும் அதிகரிக்கும். எனக்கு ரொம்ப அது பிடிக்கும். வீட்டில் பொன்னி அரிசியை போட்டாச்சு. இது சூப்பராக சுவையாக இருந்துச்சு. இதுக்கு குழம்பு நாங்கள் மீன் குழம்பு தான் வைப்போம். நல்லா சாப்பாடு கொதித்து வந்துருச்சு. அது தம் போடுறதுக்கு காட்ட முடியல. நல்லா சாப்பாடு கொதித்து நல்லா பொலண்டு அவ்வளோ ஒரு மணமாக இருந்துச்சு. ஆமாம், அதெல்லாம் தொழுதுட்டு வந்துட்டாங்க. அந்த சாப்பாடு வைக்க போகிறேன். கொடுவா மீனானம் தான் வச்சுருக்கிறேன். கொடுவா மீனானம் சில ரெசிபி போடுறேன். அது மீன் பொரித்து வச்சு சாப்பாடு வைக்க போகிறோம். சாப்பாடு நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.